ஒரு முறை மிருஷா என்ற அடியார் சிவசாட்சா்காரம் பெற பஞ்சாட்சர மலையிட்டவர். ஜபித்தபடி தவம் இருந்தபோது அகத்தியர் அவருக்கு தரிசனம் தந்து கட்டளையிட்டார். அப்பனே மிருஷா, தவம் போதும், நீ திரும்பி இல்லற தர்மத்தையே அனுசரி. உனக்கு பிறக்கும் குழந்தைக்கு சரவணபவ எனும் முருகனின் மந்திரத்தை உபதேசம் செய்வாயாக. தங்கள் கட்டளைப்படியே செயல்படுகிறேன், என்னை ஆசீர்வதியுங்கள். திலகவதி, நம் குழந்தைக்கு என்ன பெயரிடலாம்? இறைவன் கல்யாண கோலத்தில் அருள் பாலிக்கும் நாளில் பிறந்த இவனுக்கு கல்யாணம் என்றே பெயர் வைக்கலாம். நான் அகஸ்திய முனிவரின் உனக்கு இந்த மனத்தீர்த்தம் மத்தளித்தேன், இதில் தவறில்லை. அருள் முருகா சரவணபவ. ஓம் சரவணபவ. இனி அகத்தியரையே தரிசிக்க தவம் மேற்கொள். ஓம் அகஸ்தீசாய நம. ஓம் அகஸ்தீசாய நம. குழந்தாய் கல்யாணம். ஈஸ்வர சொரூபத்தை ஊனக்கண்ணால் காண முடியாது. உணர்ந்து அனுபவிக்க அந்த நிலை உனக்கு கைகூடட்டும். அதற்கு சாதகமாக இந்த பெட்டியை வைத்துக்கொள். இதற்குள் முருகனின் எந்திர தகடு உள்ளது. இரண்டாவது ரேகையில் காசியபர், அத்ரி முதலான பந்து சித்தர்களுடன் நானும் அமர்ந்துள்ளேன். முருகவேல் உறையும் இந்த பெட்டியை நீ எதிர்காமம் என்ற நலத்தை அடைந்து ஓம் சரவணபவ நம. கந்தனின் ஜோதி வடிவம் இந்த தகட்டில் உன் கண்முன்னே இறங்கி ஒடுங்க. அதன்பின் இதை ஆலயத்தில் வைந்து வழிபட்டு முக்தி அடைவாயாக. சாமி சாமி. யார் நீங்கள்? எதற்கு என் தவத்தை கெடுக்கிறீர்கள்? சாமி, நாங்கள் இங்கே வாழும் குறவர்கள். நீங்கள் ரொம்ப நாளாக சாப்பிடவில்லை போலிருக்கிறதே. சாமி, நாங்க இந்த இடத்தை விட்டு போகிறோம். காட்டு தீ பரவுகிறதா, நீங்களும் எங்கேயாவது ஓடி போயிடுங்கள். நான் எங்கே போறது? தீ சீக்கிரத்தில் அணைந்து விடலாம். பெரிய புகை மண்டலமா காட்சி எறிகிறதே. நாள் தீயில் வெற்றாலும் இந்த இடத்தை விடு. நகர மாட்டேன். தவசிரேஷ்டர் கூறியது முருகா. எல்லாம் உன் செயல் தான். ஜபத்தில் மூழ்கிறேன். முருகா, கந்தா, நீ ஜோதியாக உள்ளே இறங்கி விட்டாயே, என்னே உன் கருணை. சாமி, எங்க கிட்ட கூட சொல்லாம எங்கே கிளம்பிட்டீங்க? ஆமாமா, மறந்துட்டேன். ஒரு பெரிய கோவிலை காண புறப்பட்டேன். சரி, நீ இந்த பெட்டியை வைத்துக்கொள், நான் குளித்துட்டு வரேன். அடடா, இந்த பெண் பெட்டியுடன் எங்கோ ஓடுகிறாளே. அம்மா, ஓடாதே, நில் நில். அட, அதற்குள் அக்கோயிலினுள் நுழைந்து விட்டாலே. என்னவென்று பார்ப்போம். பெட்டியை எடுத்துச் சென்ற பெண்ணை பார்க்க வேண்டும். என்னை ஏன் மறிக்கிறீர்கள்? குழந்தாய், கல்யாணம். உன் பெட்டி இத்தலத்துக்கே உரியது. இதை இங்கே வைத்து வழி வேண்டும். அதோ பார். இதுவே முருகவேல் ஜோதியாக அருள் பாலிக்கும் திருத்தலம். அதோ பார். கல்யாணம், உன் தவத்தினை மெச்சினோம். நீ விரும்போதைகள் வழிபட. நீ விரும்பும் போதெல்லாம் சேவை தருகிற ஆண்டுகளப்பட்டது. இத்தலத்தில் உள்ள பெட்டி 1000 ஆண்டுகள் வழிபடப்படும். அருகில் வந்து என்னை தரிசிக்கலாம் வா. முருகா, சண்முகா, குமரா, இத்தனை நாளும் எனக்கு பழங்கள் அளித்த அன்பு தெய்வங்களே, அறியாமல் உங்களை குற்றேவல் செய்ய தூண்டினேனே. கருணாநிதே, என்னை மன்னித்தருள்.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.